Hello friends, welcome to Priya Spot Kitchen. இன்னைக்கு நாம மரவள்ளி கிழங்கு தோசை செய்யறத பத்தி பார்க்கலாம். இந்த தோசை செய்யறதுக்காக மரவள்ளி கிழங்கு 1/2 கிலோ எடுத்துர்க்கேன். இட்லி அரிசியும் நான் 1/2 கிலோ எடுத்துர்க்கேன். ரெண்டுமே ஈக்குவல் குவாண்டிட்டில எடுத்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். காரத்துக்காக நான் 8 வரமிளகாய் எடுத்துர்க்கேன். ஒரு கைப்பிடி அளவு சோம்பு எடுத்துக்கோங்க. இட்லி அரிசியை தண்ணியில நல்லா கழுவிட்டு 5 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். மரவள்ளி கிழங்கை தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு நம்ம திருவி எடுத்து வச்சுக்கலாம். ஊற வச்ச இட்லி அரிசியை நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி அரிசி அரைக்கும் போதே நம்ம வரமிளகாயும் சோம்பும் சேர்த்தே அரைச்சிக்கலாம். மாவு இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம திருவி வச்ச மரவள்ளி கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிருந்தா போதும், ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது இந்த மாவில் அரை மூடி அளவுக்கு தேங்காயை நான் திருவி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் எந்த அளவுக்கு நிறைய சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 3 பெரிய வெங்காயம் நறுக்கி எடுத்திருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம். இது இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இப்படியே நம்ம ஊற்றினோம்னா அடமாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு இதை கலந்து எடுத்துக்கலாம். தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்ச மாவை தோசையாக ஊற்றி எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்தால் நமக்கு தோசை ஊற்ற வராது. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெய்க்கு பதிலாக உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய் கூட சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக வச்சதுக்கப்புறமா தோசையை திருப்பி போட்டு 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம தோசையை சுட்டு எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு நம்ம தேங்காய் சட்னியை சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். இல்லைனா எந்த சைடிஷ்ஷுமே இல்லாமல் அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசையை நீங்கள் சாப்பிடும்போது மரவள்ளி கிழங்கோட டேஸ்ட்டு, சோம்பு கருவேப்பிலையோட வாசனை, தேங்காயில் இருக்கிற ஒரு ஸ்வீட்னஸ், மிளகாயோட காரம் அப்படின்னு எல்லாமே சேர்ந்து ஒரு புது விதமான சுவையில் இருக்கும் இந்த மரவள்ளி கிழங்கு தோசை. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.